ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி சோப்பு டப்பாலாம் வந்து சோப்பு நிறைய மெல்ட் ஆகிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, டவ், பேபி சோப்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப்பு டப்பாலே ஒட்டிக்கும். ஸோ அது வந்து நம்ம அடிக்கடிக்கு மாற்றுற மாதிரியே இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி நம்ம மாற்ற தேவையில்ல. அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி திருப்பி புதுசு மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் வச்சு நம்ம ஃபுல்லாக அந்த சோப்புலேயே நம்ம தேய்ச்சோன்னா அது இருக்க சோப்பு எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துடும். ஒரு சிலது ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா அது காஞ்சி போயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டூத் ப்ரஷ் இருக்குல்ல, ஓல்டு டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம லைட்டாக அதில் தேய்ச்சோன்னாலே வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ரீயூஸபிளாகவே இது திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி போட்டு இன்னொரு சோப்பு பாக்ஸ்லாம் வாங்க தேவையில்ல. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சோப்பு பாக்ஸ் புதுசாகவே இருக்கும். இதுவுமே நான் 1 இயருக்கு மேலே வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது. இது பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே ஸ்டீல், பிளாஸ்டிக் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ப்ரஷ்